மே மாதம் 19ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 66:4. எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய அரவணைப்பால் எங்களை அரவணைத்து உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். ஏசுரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் ஆவியானவரே, நீரே எங்களுக்கு அப்பா தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து வழிநடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, உமது தூயாவின் வருகைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா, இந்த நாளில் தகப்பனே ஆண்டவரே உமது தூயாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய ஆண்டவரே சித்தம் போல் நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை குணமாக்குவதற்காக நன்றி இயேசுவே. அப்பா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி தகப்பனே மீண்டும் உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னாலும் உம்மோடு உமக்காக நாங்கள் வாழுவதற்கு உதவி செய்தல்லும் அப்பா. அப்பா தந்தையே, நாங்கள் உம்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் இயேசுவே. அப்பா, எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நீரே எங்களுக்கு தாங்கியிருக்கிற சக்தியையும் அறிவையும் ஆற்றலையும் எதிர்கொண்டு செல்கின்ற எல்லா அனுபவங்களையும் தந்திருதற்காக நன்றி இயேசுவே. அப்பா, சாத்தானின் ஆண்டவரே தொல்லைகள், பில்லி சுனிய கட்டுக்கள், மாய மந்திரங்கள் என்னவாக இருந்தாலும் இயேசுவே எங்கள் வீட்டிலிருந்து நிர்மலப்படுத்தி ஆண்டவரே நரகத்தில் எரித்து சுற்றடித்தல்லும் இயேசுவே. ஆண்டவரே, எங்களை சார்ந்த ஒவ்வொருவரும் இயேசுவே கடவுளின் பிள்ளைகளாக மாறுவதற்கு நீரே உதவி செய்தல்லும் தகப்பனே. அப்பா, சாத்தானுக்கு எதிராக ஆண்டவரை கிளம்புகின்ற எந்த ஒரு போராட்டமும் ஆண்டவரே எந்த ஒரு சக்தியும் எங்களை எதுவும் செய்யாதபடிக்கு இயேசுவே உமது இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து மறைத்து கொள்வீராக. அப்பா, உம்முடைய இரத்தம் எங்கள் மேல் பட்டு இயேசுவே உமது ஆண்டவரே குணமாக்கி அருளும் இயேசுவே. எங்களை எந்த ஒரு சக்தியும் ஆண்டவரே அணுகாதபடிக்கு தகப்பனே உம்முடைய புயம் எங்களை காத்து வழி நடத்துவதாக. நாங்கள் எங்கு சென்றாலும் இயேசுவே உமது தூதர்களை நீர் எங்களோடு அனுப்பி ஆண்டவரே எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அப்பா, இந்த நாளில் இயேசுவே நாங்கள் அபரிதமாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் வாதத்தில் ஓடோடி வந்திருக்கின்றோம் இயேசுவே. எங்கள் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பதற்காகவும் ஆசீர்வதிக்க போவதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அப்பா தந்தையே, இன்றைய நாளில் இயேசுவே யாரெல்லாம் தகப்பனே ஆண்டவரே என்னால் ஆண்டவர் முற்றத்திற்கு வரமில்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் தகப்பனே நீரே ஆண்டவரை பயன்படுத்தி அவர்களை பொருட்படுத்தி வழி நடத்தி அருளும் இயேசுவே. அப்பா தந்தையே, அவர்களுடைய நோய்களை குணமாக்கி அருளும், அவர்களுடைய உள்ளங்களை தொட்டு இயேசுவே உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்தை நிறையும்படியாக செய்வீராக. அப்பா, ஒவ்வொரு நாளும் இயேசுவே ஆண்டவரே விரக்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை பார்த்து தகப்பனே ஆண்டவரே நீரே அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக. ஆண்டவரே, அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், முதியோர்கள், ஆண்டவரே விதவைகள் எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவே. நீரே அவர்களுக்கு ஆண்டவரை உறுதுணையாகவும் உற்ற தோழனாகவும் நல்ல ஒரு குடும்ப ஆண்டவரை உறவினராகவும் இருந்து அவர்களை தேற்றுவீராக. அவர்களுடைய கண்ணீரை தகப்பனை துடைப்பீராக. அப்படியாக இயேசுவே உம்முடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் இயேசுவே நான் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் மொழிந்திரே இயேசுவே. அப்படியாக இயேசுவே அந்த கண்ணீருக்கு விலை உண்டு நாங்கள் என்று நம்புகின்றோம் தகப்பனே. நீரே எங்களை உருவாக்கினீர், நீரே எங்களை வழிநடத்துவீர், நீரே எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவரே நீரே எங்களை தூக்கி விடுவீர் என்ற ஒரு ஆண்டவரே நம்பிக்கையும் ஆண்டவரே ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகின்றோம் அப்பா.
உம்முடைய விசுவாசமை குணமாக்கியது என்று அந்த மகளுக்கு சொல்லீரே, அப்படியாக இயேசுவே என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம் காலடியில் வந்து நாங்கள் வீழ்ந்து கொடுக்கின்றோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் செவி மடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே உம் இல்லம் தேடி ஒவ்வொரு நாளும் வருகின்றோம். எங்களை பார்த்து பராமரித்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவே. இன்றைய நாளில் இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுக்கு உண்மையான ஆசீரும் அருளும் அமைதியும் இந்த வீட்டிற்கு உண்டாகும்படி செய்வீராக. அப்படியாக எங்களுடைய எல்லா தேவைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை உண்மையாக பொருட்படுத்தி எங்களை வழி நடத்தியறலும். எங்கள் ஜீவனும் ஆயுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.